இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி முறைப்படி மாமியார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நம்ம இந்துவ இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சது அவன்தான். சுப காரியம் நடக்கிற இடத்துல அவன் எவனையும் அனுப்பி வச்சு தங்கமான நம்ம இந்துவோட எதிர்காலத்தை நாசமாக்குனது பத்தாதுன்னு இதோ இங்க பாருங்க, இந்து இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுது அவன்தான். அந்த ககனுக்கு நான் என்னங்க துரோகம் பண்ண? என் பொண்ணு என்ன பண்ணா? இவ்வளவுதானே மாமா? அவன் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். கல்யாண மண்டபத்துக்கு வந்து நம்ம எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டான். இப்ப நம்ம வீட்டு பொண்ணோட உயிரையே எடுக்க நினைச்சிருக்கான். இப்படி அவன் என்ன பண்ணாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம கையால் ஆகாதவங்க மாதிரி அப்படியே விட்டணுமா? அதோ அதோ அவளை பாருங்க மாமா, பாருங்க அவ என்ன பாவம் பண்ணா. இந்த தங்கமான பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இவ உயிரை கொண்டு வந்து அவன் கொடுப்பானா? இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா, எத்தனை நாளைக்கு அவன் பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறது? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் எத்தனை நாளைக்கு தான் மன்னிக்கிறது? அவ்வளவுதான் மாமா, அவ்வளவுதான். நம்மளுடைய நல்ல குணம் நம்ம அழறத தவிர வேற எதுக்குமே பயன் இல்லாம போயிடுச்சு. அதுதான் அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இனிமே நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நம்ம இந்துவ இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டே நிக்கணுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இங்க யாரும் கோழை இல்ல அபூர்வா. அழறது தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும் மாமா? தப்பு பண்ணிட்ட. அவன் நம்ம வீட்டுக்கு வந்து உன் கழுத்தை பிடிச்ச அன்னிக்கே அவனை கொல்லாம விட்டு வச்சது என்னோட பெரிய தப்பு. என் தங்கச்சி பொண்ணோட கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் நம்மள கேவலப்படுத்தினவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவனை கொல்லாம விட மாட்டேன். வணக்கம் ப்ளீஸ். கிருஷ்ண பிரசாத்,